ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தெரியுதா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதையோடு இருக்கிற திரைப்படத்தை அர்ப்பணிக்க போறேன். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அதிசயங்களை பத்தி நாம பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா நம்ம கூடவே நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற 8வது அதிசயத்தை பத்தி யாருமே பேசுறது இல்ல. அந்த அதிசயம் தான் நட்பு. ஒரு நண்பன் பிரச்சனை எதிர்கொள்ளும் போது, வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது, அவனுக்கு துணையா இருந்து அவனோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பான் இன்னொரு நண்பன். ஆனா இந்த நட்பு எங்க ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்றது கஷ்டம். எப்படியோ ஆரம்பிக்குது. கிளாஸ்க்கு வராம எங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் இன்னும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டலடி. ஃபீஸ் கட்டலன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நீ அதை நினைச்சுலாம் ஒன்னும் கவலைப்படாத. நல்லா படிச்சு டாக்டர் ஆக பாரு. அது எப்படி? எப்படின்னா உனக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. தேங்க்ஸ் டி, உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சது. டிராமாலாம் நிறுத்து. நீ டாக்டர் ஆன பிறகு வட்டியை முதலமா கொடுத்துரு. அழக்கூடாதுன்னா கண்ணை தொடச்சிக்கோ. ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ as a friend. மாமா மச்சா தோஸ்து நண்பா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூப்பிடுற பொதுவான வார்த்தைகள்.
ஆனால் இதோட அர்த்தத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. கோர்ட்டில் சொல்கிற மாதிரி 3 டைம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்ன உடனே இது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பற்றின படம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஓய், என்னது பேயா? சத்தமாலாம் பேசாதீங்கப்பா, அதுக்கு கேட்டுச்சுன்னா பிரச்சனையாயிட போகுது. ஒரு நாள் நைட்டு இப்படியே தான் நடந்து போயிட்டு இருந்தேன். யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு யாருன்னு திரும்பி பார்த்தேன். சரி யாருன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு போனேன். அவ்வளோதான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே வானத்தில் போய் ஆவியாக மறைஞ்சிருச்சு. பேயின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சும்மா இருக்க முடியுமா என்ன? லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம். என்ன பேய்ங்களா? பேயும் இல்ல பூதமும் இல்ல, அதெல்லாம் நம்ம பிரம்ம. பேயா? அதை எத்தனையோ பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எங்கேயாவது அதை பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூப்பிட்டு வரீங்களா? நான் ஒரு ஹாய் சொல்லி அனுப்பிவிட்றேன். நம்ம பேயின்னு சொல்றது ஒரு மன பிரம்ம தான். மன ரீதியா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு இதோடைய பாதிப்பு அதிகமா இருக்கும். ஆசை நிறைவேறாம செத்தவங்க தான் ஆவியா வருவாங்கங்கிறது சில மக்களோட ஒரு நம்பிக்கை. அதுலயும் மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களை பலமா நம்புறவங்க இந்த வகையான மன பிரம்மைகளுக்கு அடிமையாயிருவாங்க. எல்லா இடத்துலையும் பேய் பூதம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தோணும். எனக்கு தெரிஞ்சு பேய் பூதம் அப்படி எதுவும் கிடையாது. இது எல்லாமே பொய்யான உணர்வு. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க, திடீர்னு பேய் பூதத்தை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல நம்மள பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்களான்னு தானே இப்போ உங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காதுல்ல. ஒவ்வொரு கதைக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன தெரியுமா? பேய் பிசாசுகளை ஓட்டுறதுல பிரபலமா இருக்கிற கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒக்கடகாத்திரிங்கிற ஊர் தான். இங்க பேய் ஓட்ட வர்ற எத்தனையோ பேரோட கதைகள்ல ஒரு கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை என்னங்கிறது இப்போதைக்கு சஸ்பென்ஸ். இந்த படத்தை நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஹாய். இவன் தாங்க உதய். சூரிய உதயத்திலிருந்து சந்திரன் உதயம் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அழகான விஷயமும் இவன் கண்ணில் பற்றக்கூடாது. அப்படி பற்றுச்சுன்னா உடனே அவன் தன்னோட கேமராவை கையில் எடுத்துருவான். வேணும்னா நீங்களே பாருங்க. மச்சி, கேமரால நம்ம எடுக்கிற போட்டோஸ் நல்லா வரணும்னா லென்ஸ் மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுடா, பாடியும் ரொம்ப முக்கியம்டா. ஹாய். இவன் பேரு ஹர்ஷித். பேச்சிலேயே வீடு கட்டுற இவனுக்கு 24 மணி நேரமும் பேசணும்னா கூட வாய் வலிக்காம பேசிக்கிட்டே இருப்பான். இவன் பேச்சை கேட்கறவங்க காதுல இருந்து ரத்தம் வர வரைக்கும் அவன் நிறுத்தவே மாட்டான். போடா கரும முடிச்சோனே. இவதான். ஹாய், ஐ அம் ஆனா. ஆஹா, ஆனாவுக்கு கோபம் ஜாஸ்திங்க. இந்த பக்கம் சைலண்ட், அந்த பக்கம் வயலண்டா இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறது தான் இவளோட பெரிய கனவே. இவதான் ஆரோயி. ரொம்ப பேச மாட்டா, ஆனா பேச ஆரம்பிச்சிட்டா என்ன ஃபிகர்டா. சாதாரணமா நிக்கிறதுக்கே இப்படி மரத்தை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி என்ன பண்ண போறீங்களோ? சுத்தம் கோவிந்தா. நான்சென்ஸ். ஹாய். இவன் தான் நிர்பய். அவனே வருவான், இனிதான் இங்கேதான். என் பேரோட அர்த்தம் யாருக்கும் பயப்படாதவன்.
நான் என்னதான் பில்டப் பண்ணாலும் நான் ஒரு பைதாகோலிங்க. பாத்தீங்கல்ல, பகலானாலும் விடுவான், இரவானாலும் விடுவான். சரியான பயந்தாங்கோலி. ஆனா இவனுக்கு போய் இந்த பேர் வச்சிருக்காங்க பாருங்க, நிர்பய். இஷிகா மாடர்ன் பொண்ணு, பேருக்கு ஏத்த மாதிரியே மாடர்னான பொண்ணு. அரைகுறையா ட்ரெஸ் போட்டு இருக்கிற இவளை பார்க்க பசங்க எல்லாரும் ராத்திரி முழுக்க இவ காம்பவுண்ட்லயே குடியிருப்பானுங்க. இன்ஃபேக்ட் இந்த 6 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அமர காதலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அமர நட்பை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 6 உடம்பு 1 உயிர் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லைஃப்ல அச்சீவ்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ஜாய்மெண்ட் இருந்தே ஆகணுங்கிறது தான் இவங்களோட பிலாசபி. நம்ம வாழ்க்கையில எந்த ஆசையும் நிறைவேறாம இருக்க கூடாதுங்கிறது தான் இவங்க 6 பேரோட ஆசையும். யாரு எதை ஆசைப்பட்டாலும் இவங்க 6 பேரும் சேர்ந்து அதை நிறைவேற்றி வைப்பாங்க. இப்ப கூட யாரோ ஒருத்தரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கத்தான் இவங்க எல்லாரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அந்த ஆசை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு, போய் தெரிஞ்சுட்டு வாங்களேன். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம். என்ன வேணா இருக்கட்டும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற கிக்கே வேற. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கிக் இருக்கும். மீச வளர்ந்தவனுக்கு பொண்ணுங்களை மயக்கிறதுல தான் கிக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஓட்ட வாங்கி சீட்டு பிடிக்கிறதுல கிக்கு, குடிகாரங்களுக்கு சரக்கு அடிக்கிறதுல ஒரு கிக்கு. ஆனா நமக்கு கிக் இருக்கிறது நம்ம எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்ல தான். எல்லா நண்பர்களும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா நாம மட்டும் உயிர் போற வரைக்கும் எல்லாரும் இதே மாதிரி ஒன்னா இருந்துடலாம். அரசியல்வாதிகளுடைய ஸ்பீச்சையும் பொண்ணுங்களுடைய பேச்சையும் ரெண்டையும் நம்பவே முடியாதுப்பா. 2 பேரும் வாக்க காப்பாத்த மாட்டாங்கல்ல. கொஞ்சம் சந்து கழிச்சா சிந்து பாடிடுவியே. நீ ரொம்ப பேசுற, வாய் இருக்குன்னு எடுத்து வச்சு ஊதாத. நீ சொன்னதை இப்போ வாபஸ் வாங்கு. உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல பொண்ணுங்க தான் எப்பயும் பெஸ்ட். தெரியாம வாயை திறக்காத. தாயி, பொண்ணுங்க தான் பெஸ்ட் பசங்களை அழ வைக்கிறதுல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட சுத்தி ஆசை காட்டுவீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கைட்டு விட்டு நீங்க வேற அவங்க கூட போயிடுவீங்க. பொண்ணுங்களே நினைச்சு ஏங்கிட்டு இருக்க ஆம்பளை பசங்க மனசு கண்ணீர் அருவியா கொட்டும். இது வரைக்கும் வந்த கண்ணீரெல்லாம் எவ்வளவு டிஎம்சின்னு சொல்றதே கஷ்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எரியிற வீட்டையே அதை வச்சு அணைச்சிடலாம். பொண்ணுங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா போதுமே, இதான் சாக்குன்னு உள்ள புகுந்துருவீங்களே காலை வாடுறதுக்கு. பசங்களுக்கு நீங்க எங்கம்மா அப்படி என்ட்ரி கொடுக்குறீங்க? பசங்க தைரியத்தை வர வச்சு சொல்லலான்னு பாப்பாங்க, நீங்க ஏதோ கண்டதையும் சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுறீங்க. வாய சொன்னமா. டேய் உதய், பசங்க மானம் எங்க கப்பல் ஏறி சிலோன்ல இறங்கிருச்சு. வந்து கொஞ்சமாவது கவுண்டர் போட்டு எங்களை காப்பாத்தலான்ட்டு இல்ல, சிலோனை தாண்டி வேகமா போய்கிட்டு இருக்கிற பசங்களுடைய மானத்தை காப்பாத்தலான்னு கேப்டனுக்கு அக்கறை இல்லையோ? அசிங்கப்படுறதுலாம் உனக்கு பழக்கம் தானே. இந்த இடத்துக்கு நான் வரல. தானே பார்த்தேன். பொண்ணுங்களோட மேட்டரை ஓபன் பண்ணாலே நம்ம பையனோடைய மீட்டர் மியூட் ஆகி சைலண்ட் மோடுக்கே போயிடும். ஹார்ட் சொன்னடா. பாய்ஸ் ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க, பேசுறதை விட்டுட்டு போடுறீங்களா? ஃபுல் ஸ்டாப்ப சொன்ன. ஃபுல் ஸ்டாப் போட்டு ஸ்டாப் பண்ணலாம் வேணாம், கமாவை போட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதுல இருந்து புது வாழ்க்கையை தேடலாம். பேர் கிரில்ஸ் காட்டுக்குள்ள தண்ணியை தேடிட்டு போற மாதிரியே நீங்க எங்கேயாவது போயிட போறீங்க. பெரிய கிணறு இருக்கும், உள்ள விழுந்த அப்புறம் மேல வர்றது ரொம்ப கஷ்டம். உள்ளே இருக்க வேண்டியதுதான். எங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு கிணத்துல இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏய், உங்களுக்கு திமிரு அதிகமாயிடுச்சுடா. உங்களுக்கு தான் திமிரு முதல்ல வாயை மூடுறா. நீ கம்முனு வாயை மூடுறா. சொல்லி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நம்ம இங்க வரும்போது 4 நாள் அமைதியா இருந்துச்சு, இப்ப என்னடானா கத்திட்டு இருக்கு. டேய், ஏன்டா இப்ப சுத்தி உழைச்சு பேசுற? டைரக்டா எங்க எல்லாரையுமே நாயின்னு சொல்லிடலாம்ல. தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் கேக்குற பாத்தியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா உனக்கு? ஏய் மச்சான், வயசு பசங்க இதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாதுடா. வெக்கப்படுறதெல்லாம் பொண்ணுங்களோட டிபார்ட்மெண்ட். அங்க பாரு, அழகா வெக்கப்பட வேண்டிய பொண்ணுங்களே வெக்கப்படாம திறந்து போட்டு உட்காந்துருக்காங்க. கண்ணை திறந்து உட்காந்துருக்கீங்களே, அதை சொன்னேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே மச்சான். இந்த காலத்து மிஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்குறாங்கப்பா. மறுபடியும் உன் மொக்கைய ஆரம்பிச்சிடாதடா. நீ எதுக்கு நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது சண்டை போடலன்னா அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாதுடா. நம்ம சாப்பிட்ட பர்கரும் சரிக்காது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அர்த்தம் இருக்காது. வாட் டு யூ சே கைஸ்? எஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ அழகான விஷயம் இல்ல? நாம எல்லாரும் மீட் பண்ண அந்த இன்சிடென்ட் எவ்வளோ அழகான கோ இன்சிடென்ட்டா இருந்தது இல்ல?
வாவ். ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ இதுவா? பசங்க ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் சும்மாவே இருக்கக்கூடாது. கைக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டு இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. அப்பாவோட பேச்சு கேட்டு நடக்கிறதுல ஸ்ரீராமருக்கு அப்புறம் நான் தான் பாத்துக்கோங்களேன். ஆனா நான் ராமன் இல்ல, உதய். போட்டோகிராஃபி என்னோட ஹாபி. உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். ஹலோ, என்னையே கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்களா? போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல நிறைய அழகான இடங்கள் இருக்கு. அத போய் போட்டோ எடுங்க. எதுக்காக என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தீபிகா அனுஷ்கா 2 பேரையும் கலந்து செஞ்சு வச்ச மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகரா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இட்ஸ் யுவர் மிஸ்டேக். சாரி, ஐ எம் ஹெல்ப்லெஸ். இது வரைக்கும் நீங்க எத்தனை பொண்ணுங்களுக்கு டெலிவரி பண்ணிருப்பீங்களோ? டயலாக சொன்னேன். கண்டவங்களுக்கெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் காட்டிட முடியாதுல்ல. மனசுல இருக்கிறத சொன்னேன். பேசியே மைக்கி சொருக பார்க்காத. காதுல பூவை எடுத்த போட்டோவெல்லாம் டெலீட் பண்ணு. உலகத்துல அதிசயங்கள்ல ஒன்னா சேர்க்க வேண்டியதை இப்படி அழிக்க சொல்றீங்களே, உங்களுக்கே அநியாயமா தெரியல? அதிசயங்களோட லிஸ்ட்ல சேர்றதுக்கு நான் ஒன்னும் தாஜ்மஹால் இல்ல. அது எல்லாத்துக்கும் மேல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற தாஜா மஹால். என்ன அங்க முணுமுணுத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. எத்தனையோ மஹால் கட்டினதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட அழகு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அழகு உங்ககிட்ட இருக்குங்க. பேச்சிலே எல்லாத்தையும் கவுத்துருவீங்க போல. ஸ்டில்ஸ் கூட வித்தியாசமா எடுப்பேங்க. அத நான் பார்க்கலாமா? ஆசையா நீங்க பார்க்கணும்னு கேட்கும்போது நான் எப்படிங்க காட்ட மாட்டேன்னு சொல்லுவேன். பாக்குறீங்களா? குடு, நான் பார்க்கறேன். நாட் பேட். நானா இவ்ளோ அழகா இருக்கேன்? 100%. பசங்களுக்கு பைத்தியம் பிடிக்க போறது கன்ஃபார்ம். நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இப்போதானே மீட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு. பாய். என்ன அப்படி கேட்டுட்டேன்? ஃப்ரெண்டா இருக்கணும்னு தானே கேட்டேன். லவ் பண்றேன் நான் சொன்னேன். விட்டா நெக்ஸ்ட் டயலாக் இதான் நீ சொல்லுவேன்னு தெரியும். பொண்ணுங்களோட மைண்டு புல்லட் ட்ரெயினை விட ஃபாஸ்ட் தான். ஏதாவது பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ளே பதில் சொல்றீங்களே. ஹாய். ஆஹா, என்ன காலேஜோ போ. எந்த பக்கம் பார்த்தாலும் என்கேஜ்டா இருக்கிற டீனேஜ். இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் போடுற ட்ரெஸ் இருக்கே, மூட வேண்டியதெல்லாம் மூடா மூட்டுட்டு எல்லாத்தையும் ஷோ கேஸ் மாதிரி காட்டினு தெரிஞ்சா எந்த பையன் கையை வச்சுட்டு கம்முன்னு இருப்பான் சொல்லுங்க? கல்ச்சரை கயிறு போட்டு சாவடிச்சு கொண்டு போய் சுடுகாட்டுல அட்மிட் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் காப்பாத்துற மாதிரி ஒரு பொண்ணை கண்ணில் காட்டு பார்ப்போம். கண்ணை மூட தாலி கட்டிடுறேன். சிவா சிவா, காலங்காலமா பொண்ணும் பையனும் இடிச்சுக்கிட்டா புக்ஸ் கீழே விழுறது சீக்வன்ஸா இருக்கேப்பா. வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்ப சரி, இவங்க பர்ஸ் வேணா கீழே விழுற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஐயோ வேண்டாப்பா, இந்த புக்ஸ் கான்செப்டாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. புக்ஸ் ஏற்கிட்ட விடுங்க. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. கண்ணே காதலி, கண்ணால் காதலை சொன்னாய். முதல் நாள் கண்டதும் மனம் தான் உடைந்ததே சில்லாய். கண்ணே காதலி. சாரி. நானும் தாங்க சாரி. என்ன இது? கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் இது. ஓ அப்படியா? ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. கலாய்க்கிறீங்க. கண்ணே காதலி, கண்ணால் உடனே அர்ஜென்ட்டா ஒரு தாலி ஆர்டர் கொடுக்கணும். முதல் நாள் கண்டதும் மனம் தான் உடைந்ததே சில்லாய். ஏய் நில்லுடி. நியூ என்ட்ரியா?
அந்த பொண்ணு முன்னாடி ஹீரோவா சீன் போடுறதுக்கு இதை விட ஒரு பெட்டர் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கமாண்டர் ஹர்ஷித். பாஸ் என்ன பாஸ் நீங்க கலர் பட்டாம்பூச்சி எல்லாம் பார்த்த உடனே ஓடி வந்து பிடிக்க வரீங்க? யார் ராணி? ஐ ஆம் ஹர்ஷித். காலையிலேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா காலேஜுக்கு வந்திருக்கிற ஃப்ரெஷர், உங்களோட ஜூனியர். அது என்னன்னா சீனியர், இந்த பசங்கெல்லாம் வாழ்க்கையில நாசமா போறது இந்த மாதிரி பொண்ணுங்கனால தான். இந்த பொண்ணுங்களா இருக்காங்களே நமக்கெல்லாம் ஸ்லோ பாய்சன் பாஸ். நம்மள வாழவும் விட மாட்டாளுங்க, சாவும் விட மாட்டாளுங்க. இந்த மாதிரி பொண்ணு சகவாசலாம் நமக்கு தேவையா சீனியர்? மச்சா பிரின்சிடா எஸ் ஆயிருங்கடா. அதுக்குள்ள சரி போங்க, நான் உங்களை அடுத்த தடவை பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். இருக்கட்டும், இதுக்கெல்லாம் போயிட்டு. உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதுங்க. நான் ரொம்ப சாஃப்ட்டுங்க. படிக்கிற வயசில் பசங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. ஐ ஹேட் சச் கைண்ட் ஆஃப் பாய்ஸ். நீங்கள் வர 5 நிமிஷம் லேட்டாக இருந்தால் கூட நான் தாங்க முடியாமல் அழுதுருப்பேன் தெரியுமா? இப்போ என்னங்க நடந்து போச்சு? எதுக்காக அழுது நிற்கிறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. நீங்கள் அழுகிறது யாராவது பார்த்தான்னு வைங்க, எல்லாரும் நான் தான் ஏதோ கசமுசா பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. எனி ப்ராப்ளம்? வந்துட்டார் ஆஃபீஸரு. பசங்க இந்த மாதிரி அழுதுட்டு நின்றுட்டு இருந்தானுங்கன்னு வச்சுக்க, எவனும் வரமாட்டானுங்க. அதே ஒரு பொண்ணு கண்ணில் லைட்டாக கண்ணீரை பார்த்தா போதும், ஊரில் இருக்கிற பசங்க எல்லாரும் பஸ் பிடிச்சின்னு வந்துருவானுங்க. இவர் ஒன்றும் என்கிட்ட பிரச்சனை பண்ணல, அது வேற பசங்க. இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்தினாரு. ரொம்ப சாரி ப்ரோ, மேட்ரு என்னன்னு தெரியாம. எல்லாம் நடக்கும். என்ன பிரச்சனையே தெரியாம பசங்க உள்ள நுழையிறது எவ்வளவு காமனோ, பிரச்சனை வந்துருச்சுன்னா டப்புன்னு சாரி கேட்டுறது அதை விட காமனு. பை த பை, ஐ எம் ஹர்ஷித், ஃபர்ஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங். இவங்க ஐ எம் ஆரோயி, சேம் கிளாஸ். வாட் a coincidence guys, நானும் அதே கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஹாய் உதய். ஹாய். இந்த பையப்புள்ள தேரிடும் போல இருக்கே. சரி நடங்க, கிளாஸுக்கு போவோம். யா. சொன்னா கேளு, பின்னாடி வராத. வேணாண்டா. சோ சீப்போ அந்த பக்கம் எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்காதரா. அங்க பாடுறா அவன. போகிறல்ல. ஹே நாயே, ஏன் அந்த நாயை தடுத்துற? போ போ போ. ஷூ 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 ஷூ. என்னங்க இது, குரங்கு மாதிரி மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கீங்க, கீழே இறங்கி வாங்க. இல்ல அந்த நாய் அது போயிருச்சுங்க. எங்க போச்சு? இறங்கினா மறுபடியும் வந்துடும். பிளடி டாக். நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்க. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, போயிருன்னு சொன்னா கேட்க மாட்டேதுங்க. அதான் சொல்றேன்லங்க, அது போயிருச்சுங்க. நீங்க கீழே இறங்கி வாங்க. தடி, இது வரைக்கும் அசிங்கப்பட்டதே போதும், இறங்கலன்னா இன்னும் அசிங்கமா போயிடும். பார்த்து வாங்க, கையை பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூங்க. இட்ஸ் ஓகே. சரியான டைமுக்கு வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அது பரவாயில்ல. என் பேரு ஆனா, ஃபர்ஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியர் படிக்கிறேன். அப்படியே உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நம்மளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா நிறைய சொல்லுங்க. ஏன் ராமாயண கதையா? அவ்வளவு பெரிய கதையெல்லாம் கிடையாதுங்க, டைம் கிடைக்கும் போது சொல்றேன், அப்ப கேட்டுக்கங்க. இப்போதைக்கு பேர் மட்டும் சொல்றேன், ஐ அம் நிர்பய். ஆளை விட பேரு தான் நல்லா இருக்கு. அப்புறம் உங்க காட்டுல மழை எப்படி இருக்கு? மழை எல்லாம் வருது, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வர மாட்டேங்குது. விளைச்சலும் நல்லா தான் ஆகுது, ஆனா என்ன பிரயோஜனம்? அறுவடை பண்ணதான் ஆள் இல்ல. என்ன? ஒண்ணும் இல்ல, கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு போலாம் வாங்க. இங்க வெயிலா இருக்கு. சரி வாங்க, கிளாஸுக்கு போவோம். என்னங்க காலேஜ்க்கு வாட்ச்லாம் கட்டிட்டு வரீங்க, ஒரு நோட் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? காலேஜ் வரும்போது நோட் எடுத்துட்டு வந்தாங்க, நாய் துரத்துனதுல எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இதோ இங்க இருக்குங்க நோட்டு, பாத்தீங்களா? சொன்னேன்ல. ஹலோ பையா. பையாவா? அப்படியா இருக்கிற? இங்க ஃபர்ஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் கிளாஸ் தேடிட்டு இருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எல்லாரும் அதே கிளாஸ் தான், நாங்களும் அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். ஃபாலோ மீ. மிஸ்டர், உங்க கால் கீழே கரப்பாம்பூச்சி. எங்க எங்க? அது சரி, நீ நிர்பய் தானே? ஆமா, நீ?
சின்ன வயசுல வெறிக்க ஈவில் டெட் படத்தை பார்த்துட்டு கிளாஸுக்கு வராம லீவ் போட்டுட்டு இருந்தியே அந்த நிர்பை தானே? அட ஆமாப்பா ஆமா. நீ யாரு? தூ பயந்தாங்குழி நாயே, இன்னும் நீ அப்படியே தான் இருக்க. நான் தான்டா உதய். உதய்? அதான்டா எப்பவுமே அந்த ஜன்னல் பக்கத்திலே உட்காந்துருப்பனே. ஆமா, ஜன்னல் உதயா. ஐயோ, கிழிஞ்ச ட்ரவுசர் போட்டுக்கிட்டு மூக்கெல்லாம் ஒழுகிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வருவியே அந்த உதய் தானே? அட நன்னாரி பையில, இப்ப அது தேவைதான். மச்சான் எப்படா இருக்க? எவ்வளவு நாளா இருக்கா உன்னை பார்த்து? கூல் டேஸ்ல நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு ஃபிளாஷ்பேக். ஏங்க நில்லுங்க, நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. பேர்ல என்ன இருக்கு? என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. பசங்களுக்குலாம் ஃப்ரீடம் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஓகே தானா? டேய், அவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பாஸ். கிளாஸ் நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கட்டுமா? வேணும்ன்றப்போ நானே உன்கிட்ட வாயை திறந்து கேக்குறேன். அப்ப நீ கொடுத்தா போதும். இப்ப ஏதாச்சும் வாய்ப்பு? இங்க மூடு இல்ல. ஒருத்தருக்கு மூடு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. மூடுக்காக காத்துட்டு இருந்தா நம்ம எப்படிங்க வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஷிப்ப? நீங்க மூடு வரும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க. இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன். இவன் பேரு நிர்பை, அப்புறம் இவன் ஹர்ஷ், இது ஆரோகி, அவங்க ஏனா. ஹாய் 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 ஹாய். எத்தனை ஹாய்டா? போதும்டா. சரி வாங்க போலாம். நண்பா, நேத்து நைட்டு 12 மணிக்கு ஒரு பேய் படம் பார்த்தோம் மச்சி. அப்படியே வேர்த்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. அந்த பேயோட நாக்கு இருக்குல்ல, அது இத்தா தண்டி இருக்கு. அந்த பேயோட முடி இருக்கே, அது இவ்வளோ பெருசு, பார்க்க அப்படியே அகோரமா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய முடிய வச்சுக்கின்னு அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்னு ஸ்டெப்பு போட்டு நடந்து போயிட்டே இருக்குது. அல்லு விட்டுருச்சு. எனக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன். இவன் ஏன்டா இப்படி தேவையில்லாம இப்படி வளரிட்டு இருக்கான்? ஐயோ, அது நிஜமாவே பயங்கரமா இருந்துச்சு. அப்பதான் மச்சான் புரிஞ்சுக்கினேன், பாக்குறதா இருந்தா அந்த மாதிரி பேய் படம் பாக்கணும்டா. ஏய் அஷு, மூஞ்ச கிட்ட காட்டாதடா. ஏய், இவன் பயந்துட்டா. பாருயா அவன. ஹே ஃப்ரீயா விடுறா, அவன் ஏதாவது முடிக்கிறான் பாரு. ஹே வாயை மூடுடா குரங்கு. ஏரியால கேட்டு பாரு மாமா எவ்வளவு கெத்துன்னு. ஹலோ, நான் இல்லைங்க. இவன் உங்களை பார்த்து சிரிச்சான். உனக்கு நல்லா வேணும்டா. என் டைம் மட்டும்டி. வயசு பொண்ணுங்களா அளவுக்கு அதிகமா சிரிக்கூடாது. இட் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். ஏதாவது உருப்படுறதுக்கு வழியை பார்ப்போம். வாங்க போவோம். மச்சான் போலாம். போலாம்டா. ஹே உதய். ஹாய் இஷி. ஹேய், என்னடா அப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தது இல்லையா? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேடி நீ. ஏதோ சம்திங் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கே. தேங்க்ஸ். ஹே இசிகா, எனக்கு ஒரு டவுட் அடி. அது சரி, ஜிப்ப போட்டா முடிஞ்சிருச்சு. எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆனதுக்கு அப்புறம் மூடி மறைச்சு என்ன பிரயோஜனம்? டேய், வர வர உன் போக்கே சரியில்லை, பாத்துக்கோ. ஏன்னா வயசு அப்படி. என்னோட மிஸ்டேக் இல்ல. போதும், இதோட முடிச்சுக்கோ. ப்ளீஸ் டி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றது புரியலையா? எனக்கு உன்னை பிடிக்கல. ப்ளீஸ் டி, என் ஃபீலிங் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. நீ முதல்ல என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. ஐ டோன்ட் லவ் யூ. தூ, இவளையெல்லாம் உண்மையா லவ் பண்ணி என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டேனே. ச்சே. சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு போய் இவ்வளோ கவலைப்படுறானே.
பொண்ணுங்கெல்லாம் டெவில், அவங்களெல்லாம் விட்டு விலகி இருக்கணும்னு சொல்றியா? பின் என்னங்க, அவன் எவ்வளோ ரெக்வஸ்டா கேட்குறான், அந்த பொண்ணு மதிக்கவே மாட்டுதே. இப்போ என்ன சொல்ற? பசங்க வந்து பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே அக்செப்ட் பண்ணிடணுமா? அந்த பையனை அந்த பொண்ணுக்கு பிடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அது ஏன் பசங்க மட்டுமே காம்ப்ரமைஸ் ஆகணும் சொல்லுங்க? இன்னும் எத்தனை விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகணும்? லவ்னா 100% ஹாப்பினஸ். அது எப்படி சாத்தியம் தெரியுமா? பையனும் பொண்ணும் உண்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுதான் நடக்காதே. புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் பசங்க தலையில கட்டிடுறது. நம்மளை நம்பி வந்தவளுக்காக அவனோட சந்தோஷத்தை இழந்து அவளை சந்தோஷப்படுத்துவான். 24 மணி நேரமும் அவ பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்காக, சாரி டயலாக் மிஸ்டேக், அவளோட பெரிய பெரிய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்படுவாங்க. பாவம் நம்ம பசங்க அப்பாவிங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த உலகத்துல எல்லா பொண்ணோட ஆசையும் அவ்வளவு சீக்கிரத்துல நிறைவேற்ற முடியாதுன்னு. அவங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக பசங்க தான் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. என்ன ரொம்ப ஓவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட செம்மையா அடி வாங்கியிருக்க போல. குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சா குழந்தை பெத்தவங்க கிட்டே நம்ம போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். இந்த லவ் மேட்டருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. லவ் பண்ணி தெருவுக்கு வந்து அவங்கள பார்த்தாலே போதும், எல்லாம் தெரிஞ்சிடும். அது இருக்கட்டும், உனக்கு எப்பயும் யார் மேலேயும் உண்மையான லவ் வந்தது இல்லையா? எனக்கு சின்னதா இருந்தப்போ அந்த ஆசை இருந்துச்சு. மைண்டுங்க மெச்சூரிட்டி இல்ல பாருங்க. +2 படிச்சிட்டு இருந்த டைம் அது. ஏதாவது ஒரு பொண்ணு உசார் பண்ணி அப்படியே டூயட் பாடலான்னு நினைச்சேன். எங்க நடக்கிறது? பொண்ணுங்க இருந்தது 25, பசங்க இருந்தது 75. 1:3 ஹெவி காம்படிஷனுங்க எனக்கு. பசங்க கோயில சுத்துறதுக்கு 1000 தடவை யோசிப்பாங்க, ஆனா பொண்ணுக்கு பின்னாடி 1000 தடவை சுத்துவாங்க. அவங்கள நினைச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கணும். லவ் பண்ணணும்னா இவ்வளவு சர்க்கஸ் வேலையெல்லாம் காட்டணும்னு தான் நான் எதுவும் பண்ணாம விட்டுட்டேன். அட என் கதை இருக்கட்டும், விட்டு தள்ளுங்க. உங்க கதையை பத்தி சொல்லவே இல்லையே. எத்தனையோ பசங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, பட் நான் தான் விடவே இல்லை. லவ், இந்த லவ் பாசம் எல்லாமே போய் எல்லாம் சினிமாவோட தாக்கம். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அப்புறம் லவ் சொல்லி ஓகே பண்ணிடுவான், அப்புறம் 2 பேரும் கையை கோர்த்துட்டு பீச்சு பார்க்கு சினிமான்னு சுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல 4 சாங் 2 ஃபைட்டு. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு சாட்சியா 2 பசங்க. ஐயோ, அதுக்கப்புறம் ஹாப்பி என்டிங். இதை தாண்டி சினிமால வேற என்ன இருக்கு? ஹலோ, இங்க தான் இருக்கியா? நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல இந்த லவ் எல்லாம் தேவையா? வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லெட்ஸ் கோ. ஏய், எங்க வந்து ஏத்துற? கண்ணு தெரியலையா? பாத்துடா. என்னடா இன்னைக்கு ஓவர் ஸ்பீடா இருக்கிற? சூரியன் வந்ததும் ஒளி வந்தது, இரவில் சந்திரன் வந்ததும் குளிர் வந்தது. கண்ணை மூடினாலும் வண்ண கனவுகள் இல்லை, என் உறக்கம் ஏனும் மாயமானது. இப்படியே பேசிட்டு நிக்கலாமா இல்ல எங்கேயாவது போகலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஹேய், எங்க வீட்ல இன்னைக்கு யாருமே இல்ல. நான் தனியா தான் இருப்பேன். ஆனா நீ வேணா வீட்டுக்கு வா. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்களா வராங்க. சாரிடி, வர முடியாது. ஏய், நான் வரவா? ஆசையை பாரு. ஒன்னும் தேவையில்லை. அவங்கவுங்க மூடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போங்க. நான் என் வீட்டுக்கு போறேன். ஹே ஆரோவி, நீயாச்சும் என் வீட்டுக்கு வரியாடி? சரி வரேன். சரி, ஓகே. பாய் கைஸ். பாய் 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 பாய். ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? ஐயோ, உனக்கு சொன்னா ஒன்னும் புரியாது. வந்து பாருடி. என்னடி மொபைல் இப்படி ஹீட் ஆயிருச்சு? இது ஹாட் வீடியோ இல்லடி, அதான். நீ மூடிட்டு பாரு. ச்சே, படத்துல இம்பார்ட்டன்டான சீன்ல தான் இந்த போன் ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகி தொலையணுமா? இந்த பாருடி, எலக்ட்ரானிக் ஐட்டமான இந்த மொபைலுக்கே இந்த மாதிரி வீடியோ பார்த்து இவ்ளோ ஹீட் ஆகுதுன்னா, பீஸா பர்கர் KFC சிக்கன் சாப்பிட்டு சிக்கன் இருக்கிற உடம்பு எவ்வளோ ஹீட் ஆகும்? பரவாயில்ல டினி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டி. நீயா இப்படி பேசிட்டு இருக்க? ஏண்டி, எங்களுக்கெல்லாம் ஆசையா இருக்க கூடாதா? உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் என்கிட்டயும் இருக்கு.
இந்த எக்ஸாமை எவன்டா கண்டுபிடிச்சது? எவ்வளவு எழுதினாலும் ஆன்சர் ஷீட் ஃபில் ஆகவே மாட்டுது, பேனாமையும் காலியாக மாட்டுது. ச்சே. எப்படியோ இன்ஜினியரிங்கே முடிச்சாச்சு. அடுத்து என்னடா பிளானு? அடுத்து என்னன்னா ரொம்ப யோசிக்க கூடாது. இது வரைக்கும் எப்படி உருப்பிடாம போனோமோ அது மாதிரி இன்னும் உருப்பிடாம போயிட்டே இருக்கணும். எப்படி? அப்பதான் லைஃப் கூலா இருக்கும். நான் இனிமேல் மாடலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். நீ ஏடி ஒரு மாதிரி இருக்க? என்னடி ஆச்சு? இந்த முட்டை பப்ஸ் எக்ஸாம்ல புட்டிருக்கோம், அதான் இப்படி மூஞ்சிருக்குது. வாய் மூடுறா. என்னடி ஆச்சு? முந்தா நேத்து என் வீட்டுக்கு என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி ஃபிக்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். பாத்துக்கிறான் பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பப்ஸ். கங்க்ராட்ஸ். டேய், நாங்க எல்லாரும் ஹேனாவுக்கு கல்யாணத்துக்காக விஷ் பண்ணிட்டு இருக்கோம். நீ மட்டும் என்னடா தனியா நின்று இருக்க? இதுக்கு மேலே லேட் பண்ணால் சரி வராது. மனசில் இருக்கிற காதில் சொல்லி ஆகணும். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒரு பலியாடை கட்டிக்கிட்டு அழுகிறத விட உன்னையே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆடு உன் கண்ணுக்கு தெரியலையாடி? உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்டி. அதை எப்படி சொல்றது? என் கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும்டி. கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீ வேற யாரையாவது கட்டிக்கிட்டேன்னா அவன் உன்னை எப்படி பார்த்துப்பான்லாம் எனக்கு தெரியாது. நான் மட்டும் உன்னை கட்டிக்கிட்டேன்னா உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்குவேன். will you marry me? ஆடா இருக்க நான் ரெடி. பலியெல்லாம் கொடுக்க நீங்க எல்லாம் ரெடியா? வாடா மகனே, ஆடுகிட்ட கேட்டுட்டாடா பலி கொடுக்குறாங்க. உன்னை விட நல்ல பலியாடு வேற யாரும் கிடைக்காது அவளுக்கு. கைஸ் ஷட் அப். நம்மளே முடிவு பண்ணா போதுமா? ஆனா கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்க வேணாம்? இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டேய் மச்சான், எல்லாத்துக்கும் பயந்து சவர நீயே இந்த ப்ரொபோசல் மேட்டர்ல மட்டும் கெத்துன்னு காமிச்சிட்ட. டேய் மச்சான், இவன் ஆம்பளை நிரூபிக்க நேரம் இருக்குடா. எல்லாம் ரெடியா இருக்கு. மாப்பிள்ள வந்தா மட்டும் போதும். வா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போடா. வெக்கப்படம் வாடா மாப்பிள்ள. ஏய் இங்க பாரு, வந்துட்டான் பாரு ஹீரோ. இந்த மாதிரி நேரத்துல பெரியவங்க எல்லாம் சின்னவங்க காதுல ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்புவாங்க. அந்த வேலையை நாங்களே பண்ணிடுறோம். இந்த பாருமா ஆனா, நம்ம பையனுக்கு பேட்டிங் சரியா வராது. பெரிய மனுஷன் பண்ணி ஃபீல்ட புரிஞ்சுட்டு நீ தான் பவுலிங் பண்ணும். நம்ம பையன் மட்டும் பால் அடிச்சான்னு வச்சுக்க, கண்டிப்பா சிக்ஸர் தான். பழைய காமெடிலாம் கொஞ்சம் நிறுத்துறான். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல சுத்தமா விருப்பம் இல்லை. இப்ப என்ன நடந்துச்சு? என்ன வேணான்னு சொல்லிக்கோ, ஆனா ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் வேணான்னு சொல்லாத. பாவம் இந்த புது மாப்பிள்ள கலர் கலரா எவ்வளவு கனவுகள் வச்சிருப்பான். எனக்கு பிடிக்கலன்னு அப்படிலாம் இல்ல. என் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி நானும் நிறைய கனவுலாம் கண்டு வச்சிருக்கேன். பையனுக்கு ஃபியூஸ் போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருமா? அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுமா? எங்களுக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டு என் லைஃப்ல எப்பவுமே மறக்கவே முடியாத மாதிரி ரொம்ப ஸ்வீட் மெமரியா இருக்கணும். ஒரு ஹில் ஸ்டேஷன்ல, ஒரு ரெசார்ட்ல, அங்க நீங்க எல்லாரும் என் கூட இருக்கணும். இப்ப நம்ம எங்க போனாலும் நம்ம 6 பேரும் ஒன்னா தானே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா போய் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். அப்படிப்பட்ட தருணத்துல தான் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா நீயும் ஆசையும். ஃபர்ஸ்ட் நைட் கப்பிள்ஸ் எப்பயுமே பிரைவசியை தான் விரும்புவாங்க. இதுல வேற நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரெசார்ட்க்கு போய் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு சொல்ற. என்ன பொண்ணடி நீ? இதுக்கு மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு கேட்போம். சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அவ ஆசைப்பட்டு கேட்குறா. இவ்வளோ நாள் நம்ம எங்க போனாலும்
நம்ம எல்லாருமே ஒன்றா தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆசைப்பட்டு கேட்டா வாங்க எல்லாரும் ரெசார்ட்டை தேடி போவோம். கடைசியில நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்க போகுதுல. ஹனிமூனுக்கு ரிசார்ட்டுக்கு போற இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டேய் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து. டேய் காரை ஓரங்கிட்டு. டேய் எதுக்குடா காரை நிறுத்த சொன்னேன்? அங்க பாடுறா சன்செட்டை, சூப்பரா இருக்குல்ல. ஏண்டா என் ஃபர்ஸ்ட் நைட்டை விட உனக்கு சன்செட் தான் ரொம்ப முக்கியமா? உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா. இப்போ நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா இருக்கணும், சரியா? டேய் நீயாவது அவன்கிட்ட சொல்லலாம்ல. என்னத்தடா சொல்றதுக்கு, அவன் நேச்சர் லவ்வர். லவ்வரை விட்டு வருவானா? தெரிஞ்சு இப்படி கேட்குறியே. நம்ம ஃபிகர் எங்க போச்சு? ஓ அங்க. மச்சி உன் ஃபர்ஸ்ட் நைட் டவுட் தான்டா. டேய் வந்த மச்சிக்கா நில்றா. டேய் ஆரோஹி, சன்செட் எவ்வளோ அழகா இருக்குல்ல. பொண்ணுங்க இருக்கும்போது வேற எந்த அழகை பத்தியும் பெருமையா பேசக்கூடாது. சரி சரி, அங்க பாரு நம்ம பையனை, எங்க போனாலும் அவளை விட மாட்டான். ஏதாவது பேசி பேசி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கூட சும்மா விட மாட்டான். தனியா மாட்டிருக்கா, சும்மா விட்டுருவானா? கண்டிப்பா மடக்கிடுவான். சில்லுன்னு இருக்கிற பிளேஸ்ல, அதுவும் ஆள் இல்லாத இடத்துல எதிரில சூப்பரா ஒரு பொண்ணு இருந்தா பசங்களால எப்படி கண்ட்ரோலா இருக்க முடியும்? அதனாலதான் ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறானுங்க. சரி நீ எப்படி? மனசுக்குள்ள இருக்கிற அந்த காம எண்ணத்தை நீ தட்டி எழுப்பிட்ட. கையில கேமராவே புடிச்சிட்டு இருந்தா ஒன்னும் கிடைக்காது. ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா முன்ன பின்ன ஏதாவது செய்யணும். என்ன புரிஞ்சதா? நீ எப்பவுமே இப்படிதானா? நான் ஒரு நாள்ல பேசுறத நீ இந்த காலேஜ் சேர்ந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் பேசியிருக்க. நான் எப்பவுமே இப்படிதான். இங்க பாருமா, அப்படிலாம் இருக்க கூடாது. மாறணும், மாறிதான் ஆகணும், இல்லைன்னா வாழவே முடியாது. உலகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க வாழ வரவங்க எல்லாமே கெட்டவங்க தான். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறினாதான் நம்மளால வாழ முடியும். என்ன சொல்ற? வாய் திறந்து சொல்லு. என்ன பேசுற? பார்த்து பேசு, முத்து உதிர்ந்துட போதுன்னு சொல்லுவாங்க. பேசுறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிச்சுட்டு பேசணும். நாக்குல நரம்போட நல்லபடியா பேசணும். நாக்குல நரம்பு இல்லாம அசிங்கமா பேசினா வார்த்தையே தப்பாயிடும். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. பேசும்போது யார்கிட்டயும் எல்லை மீறி எப்பவும் பேசக்கூடாது. அப்படி எல்லை மீறி பேசிட்டா அந்த வார்த்தைகளை திரும்ப வாங்கவே முடியாது. நீ என்னன்னா இந்த உலகம் கெட்டு போயிருக்குன்னு சொல்ற. உலகம் கெட்டு போகல. உலகத்துல இருக்க சில பேர் தான் வாயால கெட்டு போயிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நாம எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு மோசமான ஆளுன்னு ஒரு தடவையாவது ரியலைஸ் பண்ணி பாத்திருக்கியா? அதுவும் இல்ல. எல்லாரும் முகத்துக்கு முகமூடி போட்டு வாழ்றாங்க. எல்லாரும் கெட்டவங்க தான். ஒரு தடவையாவது முகமூடிய கழட்டிட்டு அவங்க உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு காட்டுவாங்களா? இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சும் முகமூடி போட்டு சுத்திட்டு இருக்க மத்தவங்களுக்காக நான் ஏன் மாறணும்? வாழ்றதுக்கு இவ்ளோ பேசினா போதும்ல ஹர்ஷித். போதும்டா சாமி, போதும். நம்ம பசங்கெல்லாம் பிஸியா இருக்காங்க, நம்ம இப்போ பிஸி ஆகிறது. ஃபர்ஸ்ட் நல்ல நேரம்லாம் பார்க்கணும்ல. இதுக்கு மேலே எல்லாமே நல்ல நேரம் தான். சரி நம்ம ஃபியூச்சர் பிளான் பண்ணுவோமா? ஆனா உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? ஏன் அப்படி? உனக்கு ரெட்டை குழந்தைங்க ஏதாவது பிறந்தா ப்ராப்ளமா? ஆனா காத்து வாக்குல 2 குழந்தைங்களா? நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவனோட லீல. மேல என்னத்தை பாக்குற? கீழே பாரு. இது 2ல ஏதாவது ஒண்ணு தோடு. என்னடா 2ஐயும் ஒண்ணா பிடிச்சிட்ட? நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா. டேய் இங்க பாருங்கடா, உங்க குச்சி குச்சி முடிஞ்சிருச்சுன்னா இங்க ஒரு கோயில் இருக்கு. நடக்க போறது எல்லாமே நல்லதா நடக்குன்னு வேண்டிப்போம். எப்பா ஆஞ்சநேயா,
நம்ம பையனும் பொண்ணும் ஒரு முக்கியமான வேலைக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்றா போகிறோம். விவரமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவன் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா. டேய் சன்செட்டுன்னு அதுவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சைட் சீயிங் சொன்ன அதுவும் முடிஞ்சுது. இன்னும் கூலாக உட்காந்துட்டு இருக்கியே. நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. எல்லா சீனுமே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் மெயின் சீன் ஆரம்பிக்கலன்னு தானே? கவலைப்படாத மச்சா. இங்க காரை ஸ்டார்ட் பண்ணோம்னா நேரா பெட்ரூம்ல தான் ஸ்டாப் ஆகும். பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இரு மச்சான். நாங்க எப்பவுமே ஸ்ட்ராங் தான் மச்சி. சொல்லுனா இந்த நேரங்கெட்ட நேரத்தில் வேணான்னு ஒரு டவுட் வருது. கேட்கவா? ஒருவேளை வாமிட் வந்துச்சுன்னா அதை மறுபடியும் முழுங்கக்கூடாது. அதே மாதிரி டவுட்னு வந்துச்சுன்னா அதை கேட்காம இருக்கக்கூடாது. அது என்னன்னு கேட்டு தொலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெசார்ட் வந்துடும். ரூமு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பையனும் நீயும் ரேஸ் குதிரை மாதிரி ரெடியா இருப்பீங்க. நம்ம பையன் உதய் இருட்டில் ஏதாவது அழகா தெரிஞ்சதுன்னா உடனே எடுத்து அடிச்சு தள்ளிடுவான். மச்சி ஸ்டில்ஸடா. அவுட்டோர்ல அவங்க, இன்டோர்ல இவங்க, ஃபுல்லா பிஸியா இருப்பீங்கடா. ஆமல்ல? ஏன் வாழ்க்கை? நான் ஒன்று சொல்ற பண்றியா? சொல்லுமா சொல்லு. சீக்கிரமே 16 பெத்தெடு. இப்போ கொஞ்ச நேரம் நீ அதை மூட்றியா? வாய சொன்ன. ஆஹா. டேய் என்னடா இது ரோடு பிரியுது? டேய் எந்த பக்கம்டா திரும்புறது? ச்சே எல்லாம் தலை எழுத்து. இந்த இருட்டில் வழி சொல்றதுக்கு எவன்டா வருவான்? சரி இறங்கி போய் பார்ப்போம். ஹே என்னடி நீயும் என் கூட வா. இல்லடி, நான் காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறேன். செம்ம டயர்டா. என் ஆள்கிட்ட நிக்காத, இங்க வா. அந்த பக்கம் யாராவது இருக்காங்களாடா? யாருமே இல்லடா. இப்போ என்ன பண்றது? தூக்கம் வருதுடி. எவ்வளோ நேரம்? ச்சே யாருமே இந்த பக்கம் காணுமே. டேய் நீயாவது போய். ராத்திரியில பேய் மாதிரி கத்தாதம்மா. Thank God. ஃபைனலி யாரோ இந்த பக்கம் வராங்க பாருங்கடா. அன்னைக்கு வேர்ல்டு கப்புக்காக வழிகாட்டினது யுவராஜ். இன்னைக்கு நம்ம ரெசார்ட் போறதுக்கு வழிகாட்ட போறது இந்த மகாராஜ். யார் இவன் முடிவு வச்சு போட்டுன்னு? யார் அது? சரியா கண்ணு கூட தெரிய மாட்டுது. ஐயா இங்க பாருங்க, ரெசார்ட் போறதுக்கு வழி. ரெசார்ட்டுக்கா? ஐயா இங்க பாருங்க, நாங்க வெறும் ரெசார்ட்டுக்கு தான் போக போறோம். நீங்க ஏதோ போருக்கு போறவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க. யாரு நீங்க? இந்த அமாவாசை நடு ராத்திரியில இங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம பையனோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே தான் புள்ளி வச்சு கோலம் போடணுமா? பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் வழியை காட்டுறீங்களா? இங்க இருந்து நேர 2 கிலோமீட்டர் போனா நீங்க கேட்ட இடம் வரும். பெரியவரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.
நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது போதும் எனக்கு. அவ ஆள் பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்தான். அவன் பேச்சே சரியில்லை. அவங்களாம் கிராமத்து ஆளுகடி. அவங்களோட பார்வையே அப்படிதான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லடா, அந்த ஆளை பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னோட மனசு சொல்லுது நம்ம ஏதோ தப்பான வழியில போறோம், ஏதோ நடக்க போகுதுன்னு. ஏண்டி எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நமக்குள்ள ஏதாவது நடக்குமானே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மச்சான், காரை கொஞ்சம் வேகமா தான் ஓட்டேன்டா. போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுண்டா. ஏன்டா இவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்க? கண்ட்ரோல் பா, கண்ட்ரோல். யூத்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். கட்டில உடைக்கிற ஸ்பீடு நல்லது இல்லை. அந்த பிரம்மனுக்கே கேட்டுருச்சு போலயே. என்ன ஆச்சுடா? வாட் ஹேப்பன் கைஸ்? என்னன்னு தெரியல, வண்டி திடீர்னு நின்றுச்சு. இருங்க செக் பண்றேன். என்னாச்சுன்னு தெரியலையே. நேரம் தெரியாம கடைசியில காரும் காலை வருதே. என் ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? டேய் என்னாச்சுடா? டேய் என்னாச்சுன்னு தெரியலடா. என்னாச்சு தெரியல. எவன் அவனுக்கோ எதுலையோ கண்டம் இருக்குது. ஆனா நிர்பயிக்கு நம்ம கார்ல தான் கண்டம் போல. சீக்கிரமா காரை ரெடி பண்றா. ச்சே, என்னாலே இதெல்லாம் தாங்க முடியலன்னா பாத்துக்கேன். ரொம்ப கடுப்பேத்துறானே. கைஸ், எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு. இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவேன். ஓகே? நடு ராத்திரியில என்னடா உனக்கு அர்ஜென்ட்? பொண்ணுங்க அதை பத்தி கேட்கவும் கூடாது, பசங்க அதை பத்தி சொல்லவும் கூடாது. பொண்ணுங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன். தெல்ல தெளிவா நல்லா மஞ்சளா சொல்லணும்னா உச்சா போயிட்டு வந்துடுறேன். அப்படி போய் தொலைடா. தேங்க்யூ. கம்பெனி கொடுக்க நீங்க யாரா வரீங்களாப்பா? மூடிட்டு அந்த பக்கம் போயேன்டா. யாரும் வர மாதிரி தெரில. வேங்கம்மா ஒத்தையில போயிட்டு வந்துடுறேன். போ போ, கார் ரெடி ஆனதும் ஒன்று விட்டுட்டு போயிடுறேன். ஆஹா, இந்த சொர்க்கம் அதுல இதுலம்பாங்க, ஆனா எதுலையுமே இல்லை. தோ இதுல தான் இருக்கு. ஆஹா, ஆனந்தம், பரமானந்தம். ஓஹோ, ஜலம் மனதுக்கு சுகம். பண்ணாடுங்களா? எதுக்குடா வந்தீங்க? டோமருங்களா? நீ எவ்வளவு தைரியமா இருக்கன்னு செக் பண்ணலான்னு வந்தோம். டேய், பயத்துல ஒண்ணுக்கு நின்றுச்சுல. நீ வாய மூடுறா. நாங்கெல்லாம் சிச்சுவேஷன் சீரியஸா இருந்தா மட்டும்தான் பயப்படுவோம். உன்ன மாதிரி எந்நேரமும் பயந்துட்டே இருக்க மாட்டேன்டா. காருக்கு என்னாச்சுடா? காரு கைய விரிச்சிருச்சு. சரி போங்க, வேற ஏதாவது பண்ண முடியுதா பாப்போம். ஐயோ, எங்க போயிட்டாங்க? இந்த பசங்க எப்பவும் போனமா வந்தமான்னு இருக்க மாட்டானுங்களே. அங்க பொம்பளை பசங்க தனியா இருப்பாங்களே, இருட்டுல என்ன செய்வாங்க ஏது செய்வாங்கன்ற காமன் சென்ஸ் கூட இல்ல பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நீயா இப்படிதான் வந்து பயமுறுத்துவியா? டேய் गाइस பி சீரியஸ். பின்ன பயப்படாமலடா இருப்பாங்க டோமரு. ஹே, ஒரு ஐடியா. நம்ம வேணா இப்படி பண்ணலாம். எப்படி? அந்த ஆள் சொன்ன மாதிரி ரோட் டிவைடர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல ரெசார்ட் இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். இன்னும் 1 கிலோமீட்டர் முன்னாடி நம்ம டிராவல் பண்ணி போனா அங்க ரெசார்ட் வந்துரும்ல. 1 கிலோமீட்டர் தானே, நடந்தே போலாம். கடா ஜாம்பூன் சாப்பிட ஆசையா? ஆஹா, பையன் மட்டும்தான் ஸ்பீடா இருக்கான்னு பார்த்தா பொண்ணு அதை விட ஸ்பீடா இருக்காளே. இன்னைக்கு அரபிக் குத்து தான். ஓகே, வாங்க கிளம்பலாம். யா,
பேக்கை தூக்கிட்டேங்க, ஓடி போயிடு. காலையில் வரைக்கும் என் கண்ணே படாதீங்க. ஓடு. இந்தாம்மா மாடல. ஏய் லூசு, போங்கடி. சைட் சைட். பாரு அவன் எவ்வளவு திமிரா போறான்னு. அவன் வேற மூட்ல இருக்காண்டி. இவ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு நம்ம நைட்டு ஃபுல்லா முடிச்சிருக்கோம் போலயே. ஏய், இனி எவ்வளோ தூரம்டா? நடந்தே முட்டி தேஞ்சிரும் போல. 2 கிலோமீட்டர் மாதிரி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கேடா. நடங்க நடங்க, நீ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டீங்க. ஐயா டேய் மச்சான், அந்த ரெசார்ட் இங்கே தாண்டா இருக்கு. ஏ அர்ஷித், உன் பேக் எங்கடா? ஐயோ என் பேகு. நிமிஷத்துக்கு ஒரு தடவை அசு புஸ்ஸுன்னா இந்த மாதிரி தான் பேக் விட்டு வருவான். இந்த குரங்கு பேக்கை வேற ஏதோ குரங்கு தான் எடுத்துட்டு போயிருக்கோம். போனா போட்டு விடுறா, அதுல ஒன்றும் இல்லை. கிழிஞ்சு போன 2 ஜட்டி, கலர் போன 2 சட்டை. போனா போட்டு விடு. கைஸ், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? இல்லடி, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படியாச்சும் ரெசார்ட் போயிடலாம். ஏய் என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. எனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். ஓகே டியர், அதான் நீயே சொல்லிட்டியே. ஏய் நீ உட்கார்ற. பொண்டாட்டி பேச்சுக்கு மறு வார்த்தை இல்லை. நம்ம பசங்க லவ்ல விழுகிறதுக்கு முன்னாடி கல்லு மாதிரி கட்டியா இருப்பானுங்க. லவ்ல விழுந்ததுக்கு அப்புறம் வெண்ண மாதிரி உருகிடுவானுங்க. பொண்ணுங்க என்ன பேசினாலும் பூம் பூம் மாடு மாதிரி மண்டையாட்டிக்கிட்டே இருப்பானுங்க. பசங்களை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம பையன் இருக்கானே, அவன் டாவு சொன்ன உடனே ஆட்டிக்கிட்டே இருப்பான். தலைய மச்சி. அட நாதாரி. மச்சி, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம எல்லாரும் இத்தனை வருஷமா ஒன்னாவே தான் சுத்தணும். அது எப்படா எங்களுக்கு தெரியாம உனக்கு இஷிகாக்கும் லவ் ஆச்சு? அது எப்படின்னு தெரியணும்னா ஒரு ஸ்மால் ஃபிளாஷ்பேக் போக வேண்டியது இருக்கும். போயிடுவோம், அதுக்கு என்ன? நமக்கு கதை தான் இம்பார்ட்டன்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்க? போமா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமாவா? சரி ஓகே பை. பை. என்ன பண்ணுறது, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ச்சே.
வலிக்காமல் மனசாலே பிரமானே வனதேவதை செடியன வந்தால் சிறுமழையனவே அவள் துளி பொழிந்தாள் கத்தினேன் சப்தமாய் கரைந்தேன் பெருமையாய் கொள்வது ஏன் வலிக்காமல் மனசே மனசே அவளை மறந்திடு கனவே நினைவே அவளை தொலைத்திடு ஆழாக ஆனவள் அவளே சரி கமப்பா பாடுவாள் விழியாலே ஒன்றாகவே மனம் சேருமே உடலால் உயிர் பிரிந்தாலும் கொள்வது ஏன் வலிக்காமல் அழகே வலியை நான் கண்டேன் இக்கணம் வலியை மறந்தேன் அதற்கு நீயே காரணம் உன்னை புகழும் அவரும் காலமே துடிக்கிறேன் நான் காதலை பாடியே தினம் வலிப்பது சுகமானது எதிரானது மணி நேரமே கொள்வது ஏன் வலிக்காமல் மனசாலே பிரமானே வனதேவதை செடியன வந்தால் சிறுமழையனவே அவள் துளி பொழிந்தாள் கத்தினேன் சப்தமாய் கரைந்தேன் பெருமையாய் கொள்வது ஏன் வலிக்காமல் லவ் இப்படிதான் இருக்குமா? பசியும் வரமாட்டுது, தூக்கமும் வரமாட்டுது. அவ மட்டும் இந்நேரம் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா. கண்ணோட கண்ணு பார்த்து பேசினா கேரே பண்ணிக்க மாட்றா. உடம்போட உடம்பு உரசினாலும் வாயை மூடிட்டு இருக்கா. நான் பேசின பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் வேற பொண்ணா இருந்தா எத்தனை செருப்படி வாங்கியிருப்பேனே தெரியாது. கணக்கே இல்ல. கன்ஃபார்ம் இது லவ்வே தான். என்னதான் போல்டான பொண்ணா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, வெக்கப்பட தானே செய்வா. நம்ம வெக்கத்தை விட்டுட்டு அவட்டே கேட்டுடலாம். இன்னும் ஆளை காணாமே. எங்க போயிருப்பா?
ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹாய் உதய். ஹே, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு கால் பண்ணல, என்ன அது? அது ம், என்னது? உன் ட்ரெஸ் அழகா என்னடா? இருக்கு. ம், இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி 20 டைம்ஸ் போட்டுட்டேன். இதை சொல்ல தான் நீ கூப்பிட்டியா? அத சொல்ல வரல, வேற ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது எப்படி? ஹாய் பிரதர். ஃபர்ஸ்ட் இயர் சிவில் கிளாஸ் ரூம். ஸ்ட்ரைட்டா போ, அங்க இருந்து லெஃப்ட் எடுத்துக்கோ, கேண்டீன் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் தான் கிளாஸ். பிரதர், நீங்க லவர்ஸா? என்ன டைமிங்டா? ஏய், நீ யாரா? தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க? காலேஜ்க்கு படிக்க வரியா, இல்ல இவங்க அவங்கள லவ் பண்றாங்களா, இல்ல அவங்க இவங்கள லவ் பண்றாங்களான்னு கிராஸ் செக் பண்ண வரியா? ஒர்க் அவுட் ஆகுறது கஷ்டம்தான். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தனியா இருந்தா அது லவ்வா தான் இருக்கணுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் இருக்க கூடாதா? அப்படி அவன் என்ன லவ்வே பண்ற மாதிரி இருந்தாலும் நேர்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணட்டும், அப்ப நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, நீ ஒண்ணு எங்க 2 பேரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உன் ஹெல்த்துக்கு அது நல்லது இல்ல, இடத்த காலி பண்ணு. எனக்கு தேவைதான். இவன் எங்க போயிட்டான்? என்னமோ சொல்லணும்னு ஃபோன் பண்ணி வர சொன்னான். அதை எப்பதான் சொல்ல போறானோ? என்னாச்சு மச்சான்? பேட்டரி போன செல்லு மாதிரி உட்காந்துருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? சில நேரங்கள்ல சில பல பர்சனல் விஷயங்களை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளே புழுங்க வேண்டியதா இருக்கு. அதுவும் மூளையெல்லாம் குழம்ப வச்சு கடைசியில நம்மள தெருவுல கொண்டு வந்து நிறுத்திடும். என் கதை இருக்கட்டும், உனக்கும் ஆரோக்கியக்கும் லவ் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீ கண்ணை மூடிட்டு குரட்டை விட்டு தூங்குனா இந்த உலகமே இருட்டாயிரும்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு மட்டும் இல்ல, இந்த மேட்டர் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும்டா, ஆரோக்கிய தவிர. போலீஸ்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் போல. இந்த மாதிரி விஷயத்துல ஒருத்தகிட்ட இருந்து கூட நம்மளால தப்பிக்க முடியாதுடா. மனசுக்குள்ள வச்சிருந்தவள ஹார்ட்டுக்குள்ள இருந்த மேட்டரை அப்படியே கக்க வச்சிருவீங்கல்ல. இங்க பாடுறா, இதுக்கு மேலேயே லேட் பண்ணாத, சீக்கிரம் அவகிட்ட போய் சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேன்டா. யாருக்காகவோ தேவையில்லாம பேசுறேனா, என் லைஃப்காக ஒரு 3 வார்த்தை பேச மாட்டேன். சரியான நேரம் பார்த்து கண்டிப்பா சொல்லுவேன். உதய், டேய் உதய், உன்னதாண்டா கூப்பிட்டுட்டு இருக்கேன். இஷி, ஒரு 5 நிமிஷம். உதய், உதய், நான்சென்ஸ். என்ன இஷி இதெல்லாம்? நான் தான் சொன்னேன்ல, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வந்துடுறேன்டி. 5 மினிட்ஸ் வேணாம், 50 மினிட்ஸ் எடுத்துக்கோ. என்னமோ பண்ணு. இஷி, இஷி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்குடா நீ இங்க வந்த? போய் அங்கேயே போட்டோ எடு. திரும்ப என்னையவே கேக்குறியா? ஏன் இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற? என்னை பத்தி என்ன நினைப்பாவ? ஓஹோ, இத்தனை வருஷமா உன் கூட இருக்கிற என்னை விட உனக்கு அவ தான் பெருசாயிட்டால. அவ கோவப்பட்ட ரியாக்ட் பண்ற, என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டறல. இஷி, போடா. இஷி, இஷி, எதுக்கு இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட நீ எதுவும் பேச தேவையில்ல, நீ அவகிட்டே போ. ராமர் பிறந்த ஊர்ல ராமர் மாதிரி யாருமே இல்ல, நீ ப்ரூவ் பண்ணிட்ட. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ரொம்ப நடிக்காத. அந்த பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இவ்வளவு நாள் கூட பழகுன பொண்ணை வெறுப்பேத்திட்டு இருக்கே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ, தலையே வெடிச்சிரும் போலயே. என்னாச்சுடி உனக்கு? லவ் வந்துருச்சு. லவ்வா? யார் கூட? பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா அவன் கிட்ட போய் சொல்லிருப்பேன். உன்கிட்ட நான் ஏன்டா சொல்ல போறேன், இடியட். அப்படின்னா என்ன சொல்ல வர? உன்னதாண்டா வெறித்தனமா லவ் பண்ற ஃபூல். ஓ மை காட், என்னால இதை நம்பவே முடியலையே. நீ நிஜமா தான் சொல்றியா? I love you so much.
ஹலோ, என்ன ட்ரீமா? மூட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாடா. டேய் மகனே, உனக்கு எதுக்குடா எரியுது? நீயும் லவ் பண்ணியிருந்தேனா எங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கு வேணா அறிமுகப்படுத்தவா? உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம் சாமி. நம்ம ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி மனசுல வச்சிருக்கோம். ஏலியன் ரூபத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாருப்பா? சந்திரமுகி படத்துல வர நாகவல்லி. ராரா பெரிய மனுஷன் மாதிரி தைரியமா இருந்து முன்னாடி நின்னு நீ தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்பா. அடிங்கு வாயிலே வச்சனா என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு ஒழுங்கா காமெடி பண்ண. ஏன் லவரே பாவப்பட்ட ஜீவன்கிறியா? பேசினா பேசிட்டே தான் இருக்கணும். வாங்க வாங்க எல்லாம் நடக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. இவன் ஒருத்தன் ரிஷி ஹாரு. கைஸ் நீங்க இங்கே இருங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிட்ட போயிட்டு வந்துடும். வாங்கடி. சரி எந்திரி. இந்த பொண்ணுங்களுக்கு சைட்ல என்ன வேலை இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அதுவும் இந்த ராத்திரியில. பசங்க இதெல்லாம் கேட்கவும் கூடாது, நாங்க இதெல்லாம் சொல்லவும் கூடாது. புரிஞ்சது. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம். என்னடி இவங்க யாரையுமே காணோம்? இந்த குடிகாரனுங்க எங்க சீக்கிரம் வர போறானுங்க. நம்ம எப்படா தனியா போவோன்னு காத்துட்டு இருந்தானுங்க போல. எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பானுங்க. ஹர்ஷித் குடிப்பானா? என்னடி அவனை பத்தி ரொம்பவே விசாரிக்கிற? ஒன்னும் இல்ல, சும்மா ஜெனரலா தான் கேட்டேன். சும்மா சொல்லாத, நீ அவனை எவ்வளவு லவ் பண்றேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டி. ஏய் போடி, நீ தேவையில்லாம ஏதோ பேசி என்ன குழப்பாத. டேய் மாமனே, ஏன் மூஞ்சே ஏன்டா பாத்துனுக்குற? ஊத்துறா, சரக்க ஊத்துறா. டேய் நாங்க இன்னும் 2வது பேக்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உனக்கு 3வது பேக்கா? கெப்பாசிட்டி தம்பி, கெப்பாசிட்டி. இன்னைக்கு நம்ம செல்லத்தோட ஃபர்ஸ்ட் நைட்டுடா, ஃபர்ஸ்ட் நைட்டு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஊத்து மச்சி ஊத்து, எனக்கும் ஊத்து, நானும் உங்களோட செலிப்ரேட் பண்றேன். டேய் இன்னைக்கு ஓவரா குடிக்காதடா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில விளக்கேத்துற நாள். விளக்கு ஏத்துனாதான் வெளிச்சமே வரும், இல்லைன்னா வாழ்க்கையே இருண்டு போயிடும். ஏ மாமா, நம்ம எவ்வளோதான் டைட்டானாலும் ரெசார்ட்டுக்கு தானே போக போகிறோம். ஆமாண்டா மச்சான், டோன்ட் வரி. முதல்ல சரக்கணக்கு ஊத்துறா, விட்டா எல்லாத்தையும் நீயே குடிச்சிருவா போல. ஏய் வாயை திறந்து ஏதாவது பேசுங்கடி. இருட்டுல இருக்கும்போது பேசினா பயமா இருக்காதான். ஓ நோ, ஏன்டி காலை மறிச்ச மாதிரி கத்துற? ஓ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷனுக்கு வாங்கின பூவெல்லாம் கார்லயே மறந்து வச்சுட்டேன்டி. ஐயோ, அதுக்கு போய் ஏன்டி இப்படி ஃபீல் பண்ற? விடிஞ்சதுன்னா பூவெல்லாம் கலைஞ்சு போயிடும். இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஹே, உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாவது வெக்கம் கேக்கம் இருக்காடி? பூவால டெக்கரேஷன் பண்றது அழகுக்காக இல்ல, அழக ரசிக்கிறதுக்கு. உன்னை முதல் நாள் தாவணையில பார்க்கும்போது வேற மாதிரி நினைச்சேன். பரவாயில்லையே, உனக்கு எப்படி இதை பத்திலாம் தெரியும்? எனக்கு ஒரு 10-15 ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாரு, அதான் சொன்னேன். யாருக்குமா தெரியும்? நடந்தாலும் நடந்திருக்கும். ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? ஏய் ஏய் என்னாச்சு? அது அது ஏய் இருங்கடா, நான் சொல்றேன். அங்க என்னாச்சுன்னா, டே மச்சான், வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது இப்ப நடக்காது போல இருக்கு. அது விடுறா, ஃபர்ஸ்ட் நைட்டோ ஃபாரஸ்ட் நைட்டோ நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படலடா. இங்க பாரு மச்சான், காட்லயோ ரெசார்ட்லயோ மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு இன்னைக்கு நடந்தே ஆகணும். அது கண்டிப்பாக நடக்கும், அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு.
மச்சான் ஓடுங்களா. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லல. கைஸ், இங்க என்னவோ இருக்கு. கைஸ், நம்ம முதல்ல இங்க இருந்து திரும்பி போகணும். ஃபர்ஸ்ட் நைட்லாம் ஊர்ல பார்த்துப்போம். அப்படின்னா நான் கண்ட கனவு, ரெசார்ட்டு, ஹனிமூனு. ஏய், உயிரோட இருந்தா எங்க வேணாலும் சேர்ந்து ஹனிமூன் போலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வாங்கடா. டேய், என்னாச்சு உனக்கு? போறதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. ஏய், ஏன்டி இப்படி புலம்பிட்டு இருக்க? தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா? இரு வரேன், வா போலாம். என்னம்மா பேசுற? இவன் எப்படிமா உன்னை கையை விட்டுட்டு போவான்? இந்த மாதிரி சிம்பிளான லவ் ஸ்டோரிலாம் தான் அப்பப்ப கையை விட்டுட்டு போயிடுவானுங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுடா. இவன் ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டாடா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு. ஏய் ஏய், கூப்பிட்டா வரமாட்டியா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா? புரியாதாடா? இங்கிருந்து யாரும் உயிரோடு போக முடியாது. நீங்களா இங்க வந்தீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இங்க வர வச்சேன். வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்ல. என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தா இங்க என்னென்னமோ நடக்குது. டேய் மச்சான், என்னடா நடக்குதுங்க? மச்சான் ஓடிடுறா, சீக்கிரம் ஓடி வாங்க. ஓடுங்க. போ 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 போ, சீக்கிரம். மச்சான் எதிரா, போ போ போ, நிக்காத நிக்காத. ரோடு வந்துருச்சு. வராங்களா பாரு. ஐயோ. கன்ஃபார்மா தெரியுதுடா, ஆனாவுக்கு பேய் பிடிச்சிருக்குடா. இதெல்லாம் எப்படிடா நம்புறது, அதுவும் இந்த காலத்துல? எந்த காலமா இருந்தா என்னடா, கண்ணு முன்னாடி தான் இப்ப நடந்துட்டு இருக்கே. அப்படின்னா நம்மள வழி மாத்தி கூட்டிட்டு போனது அந்த பேய் தான் சொல்றியா? அது மட்டும் இல்ல, இந்த ஹனிமூன் பிளானு, காரு ரிப்பேர் ஆன வாட்டி நம்ம ரெசார்ட்டுக்கு நடந்தே போயிடலான்னு ஆனா கொடுத்த பிளானு, காட்டுல நம்ம அலைஞ்சு கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த ஆவியோட பிளான் தான். நாம இங்க இருந்து போகணும்னு சொன்ன உடனே அது நம்ம எல்லாரும் கண்ணு முன்னாடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க என்னடா நடக்குது? எனக்கு நிஜமாவே புரியல. அந்த ஆத்மாக்கு நம்ம மேல என்னடா கோபம்? சில கேள்விகளுக்கு எப்பவுமே பதிலே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கவும் முயற்சியே பண்ணக்கூடாது. மச்சான், நமக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது கார் பிரச்சனையாகி காட்டு வழியா போனதுனால தானே? அந்த ஆளுகிட்ட பேசுறப்போ நம்ம சேஃபா தானே இருந்தோம். அந்த ஆள்கிட்ட பேசினது இதே இடத்துல தான். அப்படின்னா நம்ம இப்ப சேஃப் தான். இல்ல இல்ல, ராத்திரி 12 மணிக்கு ஆத்மாக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. நமக்கு எந்த இடமும் சேஃபே இல்ல. டேய், உனக்கு எப்படி தெரியும்? எல்லா சினிமாலையும் இதே தாண்டா காட்டுவாங்க. அது கூட தெரியாது உனக்கு? ஸோ நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கணும்னா அந்த டெம்பிளுக்கு போகணும். அங்க பேய்ங்களால வர முடியாது. இதையும் சினிமாவை பார்த்து தான்ப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றதும் சரிதான். இங்கே இருந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உடனே நாம கோயிலுக்கு போயிடலாம். என்ன சொல்றீங்க கைஸ்? ஓகே தான்ப்பா. துப்பு கெட்டவனே, இப்போ உனக்கு என்னடா ஆச்சு? மச்சான், நீங்கெல்லாம் கிளம்புங்க. அவளை தேடி திரும்ப காட்டுக்கே போறேன். விட்டுட்டு போக ஆனா ஒன்று என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லடா, அவ என் பொண்டாட்டி. எங்களுக்குள்ள கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு சூழ்நிலையும் அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு அக்னி மேல சத்தியம் பண்ணி தாலி கட்டியிருக்கேன்டா. இப்போ ஏதோ இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவளை விட்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்புடா. நான் எதுக்குடா ஒன்றும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் திரும்ப போங்கடா.
நான் அவளை தேடி போறேன். கடைசியா நம்ம பையன் ஆம்பளை நிரூபிச்சிட்டான்டா. கடைசியில் அவன் பேருக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டான்டா மச்சான். டேய் மச்சான், சடனாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால அந்த படபடப்பில் ஏதோ தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டோம். மனுஷன் எவ்வளோ சுயநலவாதி இல்லை? சாரிடா. டேய் நிர்பய், ஆனாக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததா நீ பார்த்துருக்கியாடா? எனக்கு என்னடா தெரியும்? உங்களுக்கு அவளை பற்றி என்ன தெரியுமோ எனக்கும் அதான் தெரியும். ஆனாவை காப்பாற்றணும்னா முதல்ல அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருடா, முதல்ல ஹானா வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ ஹலோ அத்தை, நான் தான் நிர்பய் பேசுகிறேன். என்னப்பா இது இப்படி நடுராத்திரியில ஃபோன் பண்ணிருக்க? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்ககிட்ட ஆனாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். என்னப்பா, என்னாச்சுப்பா என் பொண்ணுக்கு? என்னன்னு தெரியலத்த, அவள் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறா. எதனாலன்னு சுத்தமாக புரியல. ஆமாத்த, ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருக்காளா? இல்லையப்பா, என்னாச்சுப்பா என் பொண்ணுக்கு? அம்மா, நான் தான் ஹர்ஷித். ஹர்ஷித், நீங்கள் பேசுறதுலேயே எனக்கு தெரியுது நீங்கள் எதுவும் மூடி மறைக்கிறீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹர்ஷித். நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் ஆனாவே காப்பாற்ற முடியும். அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிற உண்மையை நீங்கள் எங்களுக்கு சொல்லியே ஆகணும். சொல்கிறேன்ப்பா, கண்டிப்பாக சொல்கிறேன். அவளை ஒரு கெட்ட ஆத்மா ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த ஆத்மா அப்பப்போ அவக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ணும். இதுக்காக நாங்கள் பூஜை பரிகாரம் எல்லாம் கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரியவர் எங்ககிட்ட சொன்னாரு, உக்கடகாத்ரின்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவளை நாங்க அங்கேயும் கூட்டிட்டு போனோம். சர்வரூப தேவனே பாவம் கலையும் அன்பனே. என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கெட்டாவிய எப்படியாவது வெளியே எடுத்துருங்கப்பா. கேட்டுக்கோங்க, இவளை விட்டு நான் போக மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் அந்த பொண்ணோட உடம்பை விட்டு போக மாட்டேன். நான் இவளை விட்டு போகவே மாட்டேன். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்துப்பா. நான் போகவே மாட்டேன். என்னை எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க, விட்டுருங்க என்ன. நான் இந்த பொண்ணு உடம்பை விட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்க. பாருங்க சுவாமி, இன்னைக்கு வேணா இந்த பொண்ணு உடம்புல இருந்து நீங்க பிரிச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பொண்ணை என்ன தேடி வர வைப்பேன். விட மாட்டேன் சுவாமி, விட மாட்டேன். தாயி, இந்த ஆத்மா சாதாரணமான ஆத்மா இல்லை. இப்போ வேணா அந்த ஆத்மா இவளை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். இன்னொரு தடவை வராமல் இருக்க நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும்னா அடுத்து வர காளி அமாவாசை நாளப்போ நீங்கள் அவளை வெளியில் அனுப்பாதீங்க. அந்த நாள் மட்டும் அவள் வெளியே போனானா மறுபடியும் அந்த ஆத்மா உள்ளே வந்து சேர்ந்துடும். கவனமாக இருங்க. ஒரு வேளை தப்பாச்சுன்னா அப்புறம் அவளை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்க சாமி. இதுதான்ப்பா அவளுக்கு நடந்துச்சு. ஆடாகிறதுக்கு நான் ரெடி. என்ன பலி கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா?
உண்மையான பலியாடாவே ஆயிட்டியேடா. இன்னும் வாழ்க்கையில என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோ. முன்னாடியே எங்கிட்ட இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கலாம்லம்மா. மன்னிச்சிருப்பா. அத்தை இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட நானாக கல்யாணம் பண்ணியிருப்பேன். இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன். இது மாதிரியான சூழ்நிலைலாம் எங்களுக்கு வந்திருக்காது. என்ன ஆச்சுப்பா என் பொண்ணுக்கு? இன்னைக்கு அமாவாசை வேற. அவளுக்கு ஒன்றும் ஆகலத்த, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அவளை எப்படி உங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தனோ அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறேன். சரிங்கப்பா. எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்து வந்தோம். போகும்போதும் எல்லாரும் சேர்ந்தே போகலாம், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்தே செத்துடலாம். இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். வாங்க ஆனாவை தேடலாம். சரி வாங்கடா. ஏய் இசிகா எங்கடா போனா? இஷிகா எங்க போயிருப்பா? டேய் அங்க பாருடா. இசி ஐயோ நடங்க போ. இத்தனை வருஷம் நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். டேய் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், அப்போதான் இந்த பேய் ஒன்றும் நம்மளை பண்ணாது. விட்டுட்டு போயிடாதீங்கடா. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. மோஸ்ட்லி ஆனா கார்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணுறா. ஐயோ தனியா வந்துட்டேனே, இப்போ என்ன பண்றது? நிர்பாய் 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 இசிகா இசிகா எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருக்கீங்க? உதய் 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 ஹர்ஷித் 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 அட பாவிகளா, எங்கடா போயிட்டீங்க? ஆரோஹி ரிஷிகா ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேடா. ஆரோஹி இஷி எல்லாரும் எங்க தாண்டா போய் தொலைஞ்சிங்க? ஹர்ஷித், இஷிகா, எல்லாரும் எங்க இருக்கீங்க? Huh.
இஷிகா, உனக்கு மேக்கப் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வா, நான் மேக்கப் போட்டு விடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், போ. விடு. எனக்கு தெரியும் நீ இங்கே தான் எங்கேயோ மறைஞ்சிருக்க. நாங்கெல்லாம் உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் எங்க எல்லாத்தையும் இப்படி துரத்திக்கிட்டு இருக்க? எங்க ஃப்ரெண்ட் ஆனா என்ன பண்ணா? அவ உடம்புக்குள்ள ஏன் இப்படி புகுந்திருக்க? மரத்தில் ஏறி பார்ப்போம், யாராவது இருக்காங்களான்னு. யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. சுத்திலும் இருட்டால இருக்கு, அப்புறம் எப்படி தெரியும்? பார்க்கில் ஒதுங்கிறத பார்த்துருக்கேன். இப்படி காட்டிலே ஒதுங்குவாங்களா? பார்க்கலாமா? சச்சா, இப்படியெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாது. என்ஜாய்.
எப்பா இவ ஆனா தானே சரியாயிட்டான்னு நினைக்கிறேன். பேய் அவளை விட்டு போயிருக்கணுடா எப்பா. ஆனா ஆனா எங்க ஆனா ஏன் எங்களுக்கு மட்டும் ஆனாட்டா ஏனா மாதிரி இருக்கா? விடுறியா? விடு விடுன்னு சொல்ல. இப்படி தள்ளி விட்டேடி. ஐயோ பின்னாடி வரான்னு பார்த்தா முன்னாடி வராளே. எப்படி வந்தாலும் நான் உன் கையில சிக்க மாட்டேன். ஐயோ சகவாசமே எனக்கு வேணாம்ப்பா. ஆரோஹியா ஹர்ஷித் ஆத்மாவா இருந்தா இப்படி திரும்பி ஓடாதே. ஓ ஷிட். ஹர்ஷித் எப்படிடா இருக்க? வாய் விட்டு சொல்ல முடியல. சூப்பரா இருக்க. ஆனா உடம்புல இருக்க ஆத்மா அவ்வளோ அற்புதமா ட்ரீட் பண்ணுது. நீ எனக்கு கம்பெனி கொடுக்கலங்கிற ஒரே வருத்தம் தான். கடுப்பா இருக்கா? வேற என்ன பண்ண சொல்ற? ஜஸ்ட் கிட்டிங். எல்லாரையும் போய் தேடலாம். வா வா. உதய், உனக்கு கேமரா வேணுமா? என்கிட்ட இருக்கு, வாடா. ஸ்மைல் ப்ளீஸ். வா வா வா. பயந்து பயந்து சாவுறத விட உன் கையில ஒரேடியா செத்துறேன். வா, என்ன பண்ணுவே பண்ணு. வா. வேணா உதய், சொன்னா கேளு. ஸ்மைல் வேணா ப்ளீஸ். நோ 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 நோ. ஆரு, நீ என்ன நினைக்கிற? இந்த பயங்கரமான காட்டுல அந்த ஆத்மா கிட்ட மாட்டிட்டு இருக்க நம்மெல்லாம் உயிரோட இருப்போமா? ஏய், இங்க இருந்து எப்படி சேஃபா தப்பிச்சு போறதுன்னு யோசிக்காம உயிர் எடுக்கிறியே. அந்த ஆத்மா என் உயிரை எடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பேசி பேசியே என் உயிரை எடுக்கிற. வாழ்வோங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம உயிரோட இருப்போம். ஆசைன்னு சொன்னதும் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஆசையை மனசுலயே வச்சுக்கிட்டு ஆசையை வெளியவே சொல்லாம செத்து போயிட்டாங்கன்னா அவங்க தான் ஆத்மாவா பேயா அலைவாங்களாம். இது உண்மையா? எனக்கு என்ன தெரியும். அது சரி, என்ன ஆசை? என் இதயத்துல துடிக்கிற கடைசி துடிப்பு வரைக்கும் உன் கூடவே இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆரு,
ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. Stupid. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஹர்ஷி, I do love you டா. இந்த நொடி சாவே வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உயிர் வாழ நீ ஆக்சிஜன் கொடுத்துருக்கப்போ சாவை பத்தி ஏன் பேசுற? சாவுறது கேன்சல், உயிர் வாழ்றது தான் ஃபைனல். அடுத்து என்ன நடக்குதோ நடக்கட்டும், வா லெட்ஸ் ஃபேஸ் இட். ச்சே, எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே. ஆமா, டேய் உதய், 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 எந்திரா, என்னடா ஆச்சு? அப்புறமா சொல்றேன்டா. அவ மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம்டா. வா. ஏய் ஹர்ஷத், ஆரோகி, எப்படிடா இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலைல? ஏய் ஹர்ஷத், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எங்களை விடுறா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? தேங்க் காட், ஃபைனலி கிடைச்சிட்டிங்களே. டேய் இசிகா எங்கடா? இஷிகா தேடலாமாடா? வாங்கடா போய் பாப்போம். ஆரு, நீ அந்த பக்கம் போய் தேடு. இஷிகா, இஷிகா, இஷிகா. இஷிகா, இஷிகா. இஷிகா, இஷிகா, இசிகா, 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 இசிகா. Jessica. Jessica. கிடைச்சாலாடா? இல்ல, உனக்கு கிடைச்சாலா? இல்லடா மச்சான். எங்கடா போயிருப்பா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம்டா. அப்போ ஆனா? டோன்ட் வரி, அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. 100% அவன் நம்மளை தேடி கண்டிப்பா வருவா. என்ன நம்புங்கடா, எல்லாம் ஆனாக்காக தான். ஆமா, உதய் சொல்றதுதான் சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல காளி அமாவாசை முடிஞ்சிடும். வாங்கடா போலாம். காய்ஸ், அங்க ஏதோ கோயில் இருக்கிற மாதிரி இருக்கு. மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. வாங்க அங்க போய் பார்க்கலாம். நீயா நான் பார்த்துறேன்.
என்ன ஆனாலும் இவளை இந்த கோயிலை விட்டு போகவே விடக்கூடாது. கையெல்லாம் கெட்டியா புடிச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ள இழுங்க இழுங்க. சாமி எப்படியாவது காப்பாத்திடுவாங்க, நம்பிக்கை இருக்கு. இந்த அமாவாசை நாளும் அதுவுமா இந்த பொண்ணை எங்கேயும் வெளியே அனுப்ப வேண்டான்னு உக்குடு காத்திரு சாமி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த பொண்ணை தேவையில்லாமல் வெளியே அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போதைக்கு அந்த பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவை வெளியேற்றி விட்டுருக்கேன், அவ்வளவுதான். இது தற்காலிகம்தான். நிரந்தரமாக அது மறுபடியும் வராமல் இருக்கணும்னா இப்போ உடனடியாக நீங்கள் கிளம்பி உக்குடு காத்திரிக்கு போய் அங்கே அக்ஜய்யா கிட்ட சரணடைஞ்சிருங்க. கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நன்றி சாமி, உங்களுக்கு நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். எல்லாம் நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. ஆனா 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 என்ட்ரி. இப்போ என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. அன்பான ரசிகர்களே, இப்ப நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, மொத்தம் 6 பேர் வந்திருந்தாங்களே, ஆனா இப்ப 5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு. இஷிகா என்னானா, அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்கல்ல. இந்த கேள்விக்கான பதில் வலிக்காமல் மனசாலே பிரமானே வனதேவதை செடியென வந்தால் சிறு மழையெனவே அவள் துளி பொழிந்தாள். கத்தினேன் சப்தமாய் கரைந்தேன் பெருமையாய். கொல்வது ஏன் வலிக்காமல்